அதே மாதிரி திராவிட நாடுன்னு பேசுறீங்களே, திராவிட நாடு எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க. ஆனந்த நாயகி அந்த அம்மா கேட்டாங்க, காங்கிரஸ் எம்எல்ஏ அவங்க சட்டசபையில் கேட்டாங்க. அதுக்கு கருணாநிதி என்ன விளக்கம் சொன்னாரு? அதனால அவங்க வந்து இழிவுபடுத்துறது அவங்களுடைய கலாச்சாரம். அந்த இதுல கடைசியில் இருக்கக்கூடிய வால் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இந்த ஆளும் இது முதல் முறை அல்ல. தமிழச்சி தங்கபாண்டியன் இவங்க எல்லாம் மேடையில் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட திமுக காரங்க வந்து பாதுகாப்புக்கு, திமுகவுக்கு அந்த கூட்டத்துக்கு அந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்புக்கு வந்த பெண் போலீஸை மானபங்கப்படுத்தினாங்க. இப்படிதான் இதை மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஜெயலலிதாவை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு, எம்ஜிஆரை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு, இந்திரா காந்தியை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. மதுரையில் வந்தபோது இந்திரா காந்தியை வந்து கல்லால் இறைந்து அவங்க மண்டையை உடைச்சது திமுக காரங்க. கைது பண்ண உடனே கட்சியை விட்டு நீக்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பழையபடி கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. தேர்தல் பிரச்சாரங்கிற பேரில் அந்த ஆள் இல்லாததெல்லாம் மோடியை பற்றி இழிவுபடுத்தி பேசுகிற, மோடிக்கு அம்மாவை இழிவுபடுத்தி பேசுறது, அண்ணாமலை இழிவுபடுத்தி இதா முழு நேரமும் இதுதான் பண்ண. சவுக்கு சங்கர் ஒரு நேர்மையான ஒரு பத்திரிகையாளன் கிடையாது. இது ரொம்ப அயோக்கியத்தனம் என்கிட்ட கேட்டிங்கன்னா. பெண் போலீஸ் வாகனத்தில் ஏற்றி இவர் பெண் போலீஸ்கிட்ட வந்து இவர் வந்து இதை கேட்டார், அவர் வந்து நம்பரை கேட்டார், ஃபோன் நம்பரை கேட்டார், அட்ரஸை கேட்டார்லாம் சொல்கிறது அயோக்கியத்தனம். பெண் போலீஸை இழிவுபடுத்தினது இல்லை யாரையாவது இழிவுபடுத்தினதெல்லாம் சரின்னு நான் சொல்ல வரல. அங்கே வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை அடைக்கக்கூடிய செல்லு, தனி செல்லில் கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்காங்க கோயம்புத்தூரில். இப்போ அதில் அடிச்சிருக்காங்களா, வெளியே விட்டாங்களே தெரியல, வெளியே வேறு செல்லில் மாற்றிருக்காங்களே தெரியல. இவர் அங்கே தான் அடைச்சி வச்சுருந்தா சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் ஓவர். அவருக்கு மேலே எடுத்த நடவு கஞ்சாவை கொண்டு வச்சு இதெல்லாம் பண்ணதெல்லாம் இது பழைய காலத்திலே செய்து விட்டாங்க. இவங்க வச்சு ஒரு இதை பண்ணிங்க. அதுவும் பாருங்கள், 4 மணிக்கு 5 மணிக்கே கைது செய்து விட்டு 8 மணிக்கு கஞ்சா எடுத்தாங்களா. எங்கே போய் எடுத்தாங்க? India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. நேட்டிவ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் சின்னப்பா கணேசன் சார். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க. சரி சார். சார், இப்போ சமீபத்தில் அப்படின்னா தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில சர்ச்சைகள்லாம் ரொம்ப அதிகமாக கிளம்பியிருக்கு. அதில் முக்கியமானது அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து நடிகை ராதிகா சரத்குமார் அவர்களை பற்றி ரொம்ப அவதூறாக பேசி மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று கிளம்பியிருக்கு சார். ராதிகா சரத்குமார் அவருமே புகார் கொடுத்துருக்காங்க. இது உண்மையில என்னதான் சார் நடக்குது? அதாவது தமிழக இதில் வந்து பெண் போலீஸை இழிவுபடுத்தினா தான் கைது பண்ணுவாங்க. சவுக்கு சங்கர் இழிவுபடுத்தினா தான் கைது பண்ணுவாங்க. அதே மாதிரி பெண்களை பற்றியோ இல்லை பெண் போலீஸே கூட நீங்கள் மானபங்கப்படுத்தினா கூட அது திமுக கூட்டத்தில் நடந்தால் மட்டும் கைது பண்ண மாட்டாங்க. திமுக காரம் பண்ணனா கைது பண்ண மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய லட்சணம், ஆட்சியினுடைய லட்சணம். அது அதுக்கு பேர் தான் திராவிடிய மாடல். நீங்கள் இது விருகம்பாக்கத்தில் ஒரு கூட்டம் நடந்துச்சு, ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையில் விருகம்பாக்கத்தில் ஒரு மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு பொதுக்கூட்டம், திமுக பொதுக்கூட்டம். மேலில் யாரெல்லாம் இருந்தால் தரவுபத்தினி கனிமொழி, அப்புறம் அந்த தென் சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் இவங்க எல்லாம் மேடையில் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட திமுக காரங்க வந்து பாதுகாப்புக்கு, திமுகவுக்கு அந்த கூட்டத்துக்கு அந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்புக்கு வந்த பெண் போலீஸை மானபங்கப்படுத்தினாங்க. அடுத்த நாள் போய் அவங்க வந்து புகார் கொடுத்தாங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கொடுத்த புகாரை வாபஸ் வாங்குன்னு சொல்லி மிரட்டி இதெல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னே தெரில. பெண் போலீஸுக்கும் பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இதுதான் வந்து லட்சணம் இந்த திமுக ஆட்சியில். ஆனால் வந்து சவுக்கு சங்கர் பெண்களை பற்றி, பெண் போலீஸை இழிவாக பேசிட்டான்னு சொல்லி அங்கே வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய இது. இவங்க கட்சிக்காரங்க வந்து நாகரிகத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு பெருந்தன்மையாக நடக்கிறதோ இல்லை நாகரிகமாக நடக்கிறதோ இல்லைன்னா கொஞ்சம் அந்த பண்போடு நடக்கிறதோ அது எதுவுமே திமுகவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆதிகாலம் தொட்டு கருணாநிதி பேசாத பேச்சா அவங்களுடைய தொண்டர்கள் மட்டும் எப்படி நல்ல விதமாக இருப்பாங்க? அப்படி தானே இருக்க முடியும். காமராஜர் ஒரு பெருந்தலைவர், அவரை வந்து இழிவுபடுத்தி இவர் என்னெல்லாமோ பேசி வச்சிருக்காரு. கருவாட்டுக்காரியின் மகன் துண்டு பீடி காமராசன். முன்பெல்லாம் வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பயணம் போனார். முதலமைச்சராக இருந்த இவர் காமராஜர் அவர்கள் போனாங்க. அப்போ இவர் என்ன டயலாக் பேசிட்டு இருந்தார்? இவர் முன்னாடியெல்லாம் வந்து இங்கேருந்து எருமத்தோலை தான் வந்து ரஷ்யாவுக்கு அனுப்புவாங்க, இப்போ எருமையே அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னார். என்னது, காமராஜரை எருமைன்னு சொன்னார். இப்படி தான், அதாவது இப்படியெல்லாம் இழிவுபடுத்தி பேசினவர் தானே. அதே மாதிரி திராவிட நாடுன்னு பேசுகிறீங்களே, திராவிட நாடு எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க.
ஆனந்த நாயகி அந்த அம்மா கேட்டாங்க, காங்கிரஸ் எம்எல்ஏ அவங்க சட்டசபையில் கேட்டாங்க. அதுக்கு கருணாநிதி என்ன விளக்கம் சொன்னார்? நாடாவை அவிழ்த்து பாவாடையை விலைக்கு அங்கே பார்த்தறியும் திராவிட நாடு. எவ்வளோ அயோக்கியத்தனமான வார்த்தை இது, எவ்வளோ கேவலமான வார்த்தை. இதை விட பெண்ணை எப்படி இழிவுபடுத்த முடியும்? அதில் இவங்க பேசுறது எல்லாமே இந்து என்றால் திருடன்னு சொன்னார் அப்பட்டமா. இப்படி தான் இதை மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. இதை மாதிரி ஜெயலலிதாவை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு, எம்ஜிஆரை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு, இந்திரா காந்தியை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. மதுரையில் வந்தபோது இந்திரா காந்தியை வந்து கல்லால் இறைந்து அவங்க மண்டையை உடைச்சது திமுககாரன். அடுத்த நாள் இந்த மாதிரி உங்கள் கட்சிக்காரங்களாம் ரவுடிகளெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கல்லை இறைஞ்சி மண்டையை உடைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பெண்களுக்கு 3 நாள் மாதவிடாய் வரும், அது வந்து இவங்களுக்கு தலையில் வந்திருக்குன்னு சொன்னாலும் இதை விட எப்படி பெண்களை இழிவுபடுத்த முடியும்? அவ்வளவு அயோக்கியர்களும் திமுகவில் தான் இருக்காங்க. அதனால் அவங்க வந்து இழிவுபடுத்துறது அவங்களுடைய கலாச்சாரம். அந்த இதில் கடைசியில் இருக்கக்கூடிய வாள் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இந்த ஆளும் இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே குஷ்புவை பற்றி ரொம்ப தரக்குறைவாக இழிவெல்லாம் படுத்தி, கவர்னரை பற்றி இழிவெல்லாம் பேசி, அதில் வந்து கைதெல்லாம் ஆனார், ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அது ஏன் கைதானார் தெரியுமா? குஷ்பு ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் பொங்கி எழுந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா நானாக இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பல தகவல்களை வெளியிடுவேன்னு சொன்னாங்க. பல தகவல்கள் என்ன தகவல்? எல்லாமே இந்த ஓங்கோல் முதலமைச்சர் இருக்கார்ல நம்ம மு.க. ஸ்டாலின்காரு, அவரை பற்றி நிறைய வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றிடுவேன்னு சொன்னாங்க. அதான் அர்த்தம். 1 மணி நேரத்தில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கைது, உடனே கைது. ஏன்னா அந்த அம்மா அடுத்த டக்குன்னு வெளியிட்டுரும். அது அப்படிப்பட்ட அம்மா, அவ்வளோதானே. அப்போ அந்த அம்மா கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, சிக்கி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. தேவையில்லாமல் போய் வம்புல மாட்ட வேண்டாம்னு நினச்சிங்க, உடனே அதெல்லாம் கைது பண்ணீங்க. அதுக்காக வேண்டி கைது பண்ணாங்க. கைது பண்ணிவிட்டு என்ன செய்தாங்க? அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வெளியே ஒரு 40 நாள் ஏதோ ஜெயிலில், அது பிறகு விட்டாங்க, வெளியே விட்டாங்க. வெளியே வந்த உடனே கட்சியில் இருந்து நாங்கள் நீக்கிட்டோன்னு சொன்னாங்க. கைது பண்ண உடனே கட்சியை விட்டு நீக்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பழையபடி கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. தேர்தல் பிரச்சாரங்கிற பேரில் அந்த ஆள் இல்லாததெல்லாம் மோடியை பற்றி இழிவுபடுத்தி பேசுகிற, மோடிக்கு அம்மாவை இழிவுபடுத்தி பேசுகிறது, அண்ணாமலை இழிவுபடுத்தி, இதாக முழு நேரமும் இதுதான் பண்ணி கிடந்தார் அந்த ஆள். கடைசியில் வந்து இப்போ ராதிகா சரத்குமாரை இழிவுபடுத்தி பேசுகிறார். ரொம்ப கொச்சையான பேசிட்டு இவங்களுக்கு தான் பேச திருப்பி நமக்கு பேச தெரியாதா? இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் பேச தெரியாதா? எல்லாத்துக்கும் பேச தெரியும் சார். அதனால் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் அந்த கெட்ட வார்த்தை இதெல்லாம் குத்தகைக்கு விட்டுருக்கமே நினைக்கிறாங்க. நாகரிகம் கருதி மற்றவங்க பேசாமல் இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ ராதிகா சரத்குமாரை பேசுனாங்க. அவங்க வந்து வழக்கம் போல் அவங்களும் வந்து அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி அவங்களோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சைபர் கிரைமில் கொண்டு கொடுத்துருக்காங்க. கமிஷனர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவங்க என்ன செய்வாங்க? ஒருவேளை அதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சார். நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, கண்டுக்காமல் அவங்க பாட்டு விட்டுட்டு இருப்பாங்க. ஒருவேளை ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்க, நாங்கள் கட்சியை விட்டு நீக்க போகிறோம், 2 ஆப்ஷன் வச்சுருப்பாங்க திமுகவில். உடனே நாங்கள் நடவடிக்கை கட்சியை விட்டு நீக்கிட்டோம்பாங்க. அது ரொம்ப உச்சக்கட்டம், வேறு வழி இல்லைன்னா அப்படி நீக்குவாங்க. நீக்கினா சொல்லுவாங்க, அப்புறம் பழையபடி சேர்த்துக்குவாங்க. இல்லை அப்படின்னா தற்காலிகமாக நாங்கள் நீக்கியிருக்கோம்பாங்க. அந்த என்ன தற்காலிகம்னா ஒரு 2 வாரம் 4 வாரம் கழித்து பழையபடி சேர்த்துக்குவாங்க. இதே தான் அது. ஜாபர் சாதிக் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் இப்போ நீக்கியிருக்காங்க. இப்போ திருப்பி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், அவனை வந்து ஏதோ வகையில் ஜாமீனில் வெளியே வந்தோன்னு பார்த்துங்கன்னு சேர்த்துடுவாங்க. ஏன்னா அவன் தானே உங்களுக்கு பணம் பட்டுவாடா அவங்க தானே கொடுக்குறாங்க. உங்களுக்கு பணம் தானே முக்கியம். அதனால் இவங்களுக்கு வந்து இந்த இவங்களுக்கு கொள்கையே வந்து இழிவுபடுத்தி பேசுகிறதுன்னு இவங்களால் ஒரு நல்ல ஆட்சியை பண்ணணும்னு சொல்ல முடியாது. அது கருணாநிதி காலத்துலேருந்தே இருக்கும். இவங்களால் அவங்க செய்த சாதனைகள் என்னங்கிறத இவங்களால சொல்ல முடியாது. இவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு இது. அப்படி வந்து சித்தாந்த ரீதியாகவோ உங்களுடைய சாதனைகளையோ மக்கள்கிட்ட மன்றத்தில் கொண்டு வைக்க முடியலைன்னா நேரே எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவனை வந்து மட்ட ரகமாக இழிவுபடுத்தணும். அதான் கால்டுவெல் ஃபார்முலாங்கிறது அதனுடைய பேர். அந்த நாய் வந்து மதமாற்ற வந்தவன் பாதிரியார் வெள்ளைக்காரன் காலத்தில் மதமாற்ற வந்து திருநெல்வேலியில் வந்து பாளையங்கோட்டையில் செட்டில் ஆகி அங்கே உட்கார்ந்தவன் இவன். அது பிறகு மற்ற இடங்களில் போனான். அந்த ஆள் என்ன வேலையை பார்த்தான் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்துட்டு ஆரியன் திராவிடன்னு பிரிச்சுட்டு எல்லாம் பண்ணனான். சூழ்நிலையை பார்த்தான். இங்கே நிறைய ஜாதி பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளுக்கு இடையில விஷத்தை கக்கிக்கிட்டு உடனே அந்த பார்த்தான். இந்து மதத்துக்கு எதிராக இப்போ வந்து ஒரு பைபிளை வச்சு ஒரு பெரிய இந்து மதத்தை எதிர்கொள்ள முடியலை. இதனுடைய சித்தாந்தங்கள் அதனுடைய சித்தாந்தங்கள்லாம் அவனால் பேச முடியல. உடனே பார்த்தான் இந்து மதத்தை இழிவுபடுத்தணும்னு முடிவு பண்ணான். உடனே கொச்சைப்படுத்தினான், இழிவுபடுத்தினான், இந்துக்களை இழிவுபடுத்தினான், ஜாதி ரீதியாக பேசினான். நாடார் சமுதாயத்தில் உள்ளவங்களெல்லாம் வந்து ஊழமுக்கு வடிச்சுட்டு திரிவாங்க, பனங்கொட்டையை சூப்பிட்டு திரிட்டு அதில் என்னது தப்பு கிடையாது. அரவிந்த் ஆள் கொச்சைப்படுத்தி பேசினான். அவனுக்கு தான் செலவு வச்சுட்டு அலைகிறாங்க. இப்போ இது வந்து அவனுடைய ஃபார்முலா, கால்டுவெல்லுடைய ஃபார்முலா. அந்த நாய் கொண்டு வந்த ஃபார்முலாவை எடுத்து தான் எதிராளியை உன்னால் திறமையினாலேயோ சாதனையினாலேயோ கொள்கையினாலேயோ உன்னால் விவாதம் பண்ண முடியலைன்னா அவனை வந்து இழிவுபடுத்திடணும்.
அது காமராஜா இருந்தாலும் சரிதான், அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரிதான். அண்ணாமலை ஆட்டுக்குட்டி நீ பேசுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் முடித்தவர், ஓங்கோல் இளவரசர், உங்கள் மகன் புத்திரபாக்கியம், உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் எதிர்கொள்ள முடியுமா? ஒழுக்கத்தில் அவர் சீக்கிரம், நீங்கள் சாக்கடை, எப்படி எதிர்கொள்ள முடியும்? இப்போ ஒழுக்கமும் கிடையாது, உண்மையும் கிடையாது, நேர்மையும் கிடையாது, உழைப்பும் கிடையாது, படிப்பும் கிடையாது, ஒரு கர்மமும் கிடையாது, எப்படி எதிர்கொள்ள முடியாது. அப்போ என்ன சொல்லணும்? ஆட்டுக்குட்டின்னு சொல்லிடணும், முடிஞ்சு போச்சு. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, ஆட்டு புழுக்கே அண்ணாமலைன்னு சொல்லிக்கிட்டே அலைய வேண்டியதுதான். அன்னைக்கு இருந்த காலம் வேற, இன்னைக்கு இருந்தது காலம் வேற. அன்னைக்கு வந்து அண்ணாதுரை காலம், அதனால உங்களால் எல்லாமே செய்ய முடிஞ்சது. இன்னைக்கு அண்ணாமலை காலம். இது எப்படி செய்ய முடியும்? உடனே மக்களுக்கு தெரிஞ்சு போயிருது, யார் திறமைசாலி, யார் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியுது. அதனால இனிமேல் ரொம்ப நாள் இதெல்லாம் பண்ணிட்டு தெரிய முடியாது. ஆனால் அதில் ஒரு அங்கம் தான் அந்த வந்து தமிழக அரசியலையே தரங்கட்ட ஒரு அரசியல் மேடையாக மாற்றினதே திமுக தான். கொச்சையாக பேசுறது, கெட்ட வார்த்தையில் பேசுறது, இது எல்லாமே அவங்க பெண்களை மரியாதையை கொடுக்கறது கிடையாது, கேவலப்படுத்துறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனுடைய மிச்சம் தான் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இப்போ கைது பண்ண மாட்டாங்க இவங்க, அதிகமாக கைது பண்ணுறது வாய்ப்பு இல்லை. ஒருவேளை கைது பண்ண கூட, ஏன்னா இப்போ உடனடியாக எலெக்ஷன் இல்லைல்ல, உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரணும், நவம்பர் டிசம்பர்லேயே வைக்கணும். அது வைக்க மாட்டாங்க இவங்க, அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இழுத்துட்டு தான் போவாங்க, அது நமக்கு தெரியும். ஒருவேளை அதுக்கு அப்படி வந்தாலும் அந்த நேரத்தில் உள்ளே சேர்த்துக்கலாம்னு சொல்லி அது வரைக்கும் இவரை வந்து சஸ்பெண்ட் ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது கூட செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இது இப்படி தான் இருக்கும். இவங்க திமுகவை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை, பெண்களை இழிவுபடுத்துறது இல்லை மற்றவங்களை இழிவுபடுத்துகிற வேலையை தான் இவங்க செய்வாங்க. சரி, ஓகேங்க சார். நீங்கள் சொல்லுங்கள், சவுக்கு சங்கர் பற்றி சொன்னீங்க சார். சவுக்கு சங்கர் வந்து அரெஸ்ட்டு வந்து சவுக்கு சங்கர் எதுக்குறாங்க, ஆனால் ஃபெலிக்ஸ் அவருடைய கைதை வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது, எதிர்த்து அவரை கைது பண்ணது தவறு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், அதாவது வந்து இது வந்து அதாவது சவுக்கு சங்கர் வந்து முதலாவது சவுக்கு சங்கரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த ஆள் ஒரு யோகிய சிகாமணின்னு நான் சர்டிஃபிகேட் கொடுக்க வரல. முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். என்னுடைய பார்வை, சவுக்கு சங்கர் ஒரு நேர்மையான ஒரு பத்திரிகையாளன் கிடையாது. காசுக்கு கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளன் அப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. பெரும்பாலும் அப்படி தான் இருக்காங்க. எங்கே கஞ்சி சோறு போடுறாங்களோ அங்கே போய் நாங்கள் பாத்திரத்தை நீட்டுங்கிற கதையில் தான் இருக்காங்க. சவுக்கு சங்கர் அதில் ஒரு முக்கியமான ஆள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 2011 2021 வரைக்கும் திமுகவுக்காக கொத்தடிமை வேலை பார்த்தவர் தான் சவுக்கு சங்கர். அதையும் அவர் தான் வெளியே சொல்லியிருக்காரு, பெருமையாக வேறு சொல்லியிருக்காரு. அதில் எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். திமுகவை 2021 அதுக்கு அரியணையில் ஏற்றணுங்கிறது அவங்களுடைய கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அந்த கொடுக்கப்பட்ட கூலிக்கு அந்த வேலையை திறமையாக செய்து முடித்தார். அதோட அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுது. அப்புறம் இவர் வந்து பொதுவாக என்னத்தையோ பண்ணிட்டு கிடந்தார். எல்லா பக்கமும் இருக்க மாதிரி ஒருக்கா காண்டிப்பாங்க. இந்த கம்யூனிஸ்ட் மணின்னு ஒருத்தர் உண்டு தெரியுமா, அவர் வந்து அழகாக பேசுவார். என்ன செய்வார் தெரியுமா, முழுக்க அவருக்கு உடம்புல விஷம் தான் இருக்கும். ஏன்னா அது கம்யூனிஸ்ட். இது முழுக்க அதுக்கு ஸ்வீட் பாக்ஸ் வந்து அறிவாலயத்திலேருந்து வந்துட்டுனா உடனே திமுகவுடைய சாதனைகள்னு சொல்லி என்னத்தையா புலம்பிட்டு நடப்பார். அங்கே வர்றதுக்கு தாமதமாயிட்டுனா உடனே அந்த திமுக சரியில்லைன்னு பாரு, இவங்களுடைய ஆட்சி சரியில்லைன்னு பாரு, மக்கள் விரோதம் பாரு, மக்கள் எல்லாம் எதிரும் பாரு, புதிரும் பாரு, எதையாவது சொல்லிட்டு உருட்டுவார். அப்புறம் மற்ற நேரம் போகுதா என்ன செய்வார்னா, மோடிக்கு எதிரான கருத்தையே பேசிட்டு தலைவர். ஆனால் எவனும் பார்க்க மாட்டான். மோடிக்கு எதிரான கருத்தை பேசினா ஒரு தினம் எட்டி பார்க்க மாட்டான். உடனே என்ன செய்வார்னா, அவருக்கு டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றுறதுக்கு திடீர்னு வந்து யோகியை பார்த்தீங்கன்னா, கடந்த 70 ஆண்டு காலத்தில் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் எதுவுமே செய்யலை. சமாஜ்வாடி ஆட்சியில் இருந்துச்சு, எதுவுமே செய்யலை. மாயாவதி முதலமைச்சராக இருந்தாங்க, எதுவுமே செய்யலை. ஆனால் கடந்த 5 ஆண்டு காலத்தில் யோகி வந்து அந்த மாநிலத்துக்கு எங்கேயோ கொண்டு போயிட்டார். உண்மைதான், கொண்டு போனது உண்மைதான். இந்த உண்மையை அப்பப்போ சொல்லிடுவார். இதே மாதிரி அண்ணாமலையை பற்றியும் பேசிடுவார். மோடியை பற்றி சும்மா அப்பப்போ ரேஸ் அப்படி போட்டுருவார். போட்ட உடனே அது அந்த இந்துத்துவ சைடில் இந்த தேசியவாதிகள் மட்டத்தில் நல்ல ஒரு இது கிடைக்கும். அவருக்கு இது நினச்சது இப்போ எல்லா இடமும் ரீச் ஆகியாச்சா, சரி இனிமே வந்து முழுக்க விஷத்தை கேட்கணும். மோடி வந்து அப்படி இப்படி, மோடி என்ன எப்படி நாட்டை நல்வழிப்படுத்துறாரு, நல்லதான் செய்கிறாரு, சீனாவுக்கு எதிராக இருக்காரு, அது பிடிக்காதுல்ல கம்யூனிஸ்ட்காரனுக்கு. எப்படி சீனாவுக்கு எதிராக மோடி வந்து ஆட்சி நடத்துகிற, சீனாவுக்கு எதிராக நிலைப்பாட்டில் இருந்தால் அவங்களுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க, உடனே இப்படி பண்ணுவார். இந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் தான் சவுக்கு சங்கருக்கு 2021 கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுது. இதை மாதிரி அவரும் வந்து இங்கே ஒரு வாய்க்கடி அங்கே ஒரு கடி இப்படி கடிச்சிக்கிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருந்தார். எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அண்ணாமலையை ஆட்டுக்குட்டி புழுக்க அப்படி இப்படின்னு என்னத்தெல்லாமோ ட்வீட் பண்ணிட்டு கிடந்தார். மோடியை கண்ணா பின்னாடி பேசிட்டு நடந்தார். எல்லாம் பேசி முடிச்சுட்டு இருந்தார். 2023 ஜூலை மாதம்னு நினைக்கிறேன், அதில் வந்து இவர் போய் மு.க. ஸ்டாலின்கார் உதயநிதிகாரை போய் சந்தித்தார். தனிமையிலே சந்தித்து ஒரு 25 நிமிஷம் மீட்டிங். அங்கே என்ன பேசியிருப்பாங்க, நீங்கள் 2021 எப்படி பிஜேபி திமுகவை தமிழகத்தில் ஆட்சியில் ஏற்றி வச்சிங்களோ
அதுக்கு எப்படி பாடுபட்டீங்களோ அதே மாதிரி இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்காக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தானே கூப்பிட்டாங்க, பேசியிருக்காங்க. பேசுனதில் இவருக்கு டீல் இவருக்கு ஒத்து வரல, அமௌண்ட்டு வந்து செட்டில் ஆகலை, இவர் எதிர்பார்த்த அமௌண்ட்டை கொடுக்கல. அது எத்தனை கோடி எதிர்பார்த்தோ அவங்களே அதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டை அள்ளி வீசக்கூடிய ஆள், அவங்களே கொடுக்க முடியாத அளவுக்கு இவர் ஏதோ ஒரு அமௌண்ட்டை பெருசாக கேட்டிருக்கிறது. 50 கோடி கேட்டாரோ 100 கோடி கேட்டாரோ ஏதோ பெரிய அமௌண்ட்டை கேட்டு விட்டார். கேட்ட அமௌண்ட்டை அவங்க கொடுக்கல. உடனே வெளியே வந்து உடனே அதுலேருந்து வெளியே வந்துட்டார். நிறைய எடப்பாடி பழனிசாமிகிட்ட போனார். அவர் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டை இவர் எதிர்பார்த்தது, அவர்கிட்ட எவ்வளோ எதிர்பார்த்தான்னு நமக்கு தெரியாது, ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாரு. உடனே அதுக்காக வேண்டி அதிமுகவுக்காக இது எடப்பாடி பழனிசாமிக்காக அதுக்கு பிறகு முழு மூச்சாக வேலை செய்துட்டு இருந்தார். இவ்வளவுதான் சார் நிலவரம். இதில் என்ன தர்ம நியாயம் இருக்குது? இதில் என்ன எத்திக்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம் இவர் கையில் இருக்குது? ஒரு ஈரமண்ணும் கிடையாது. இது இவருடைய நடவடிக்கை, இவருடைய நிலவரம் இது. அதேமாதிரி இந்த ஒழுக்கமோ இல்லைன்னா தண்ணி அடிக்க மாட்டார், நேர்மையானவர், உண்மையானவர், அப்படி எதுவுமே கிடையாது. அவர் எல்லாமே தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, இல்லை பொதுவான ஒரு ஜேர்னலிசம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுலேயும் ஒரு நேர்மைத்தன்மையோ இல்லை ஒரு நெறிமுறையோ எதுவுமே கிடையாது, ஒரு வரையறையோ கிடையாது. சுவாறு கண்ட இடம் சொர்க்கம், அவ்வளவுதான். காசு எங்கே கொடுக்காங்களோ அங்கே நாங்கள் கூவோம், அப்படிப்பட்ட ஒரு கோஷ்டி தான் இது. இவ்வளவும் இவருக்கு மேலே என்னுடைய பார்வையாக இருந்தாலும், இவர் வந்து பெண் போலீஸை இழிவுபடுத்தினாரு, இல்லை போலீஸ் அதிகாரிகளை இழிவுபடுத்தினாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டில் இவர், அது மட்டும் இல்லை, ஒரு 4-5 கேஸ் கஞ்சா வழக்கு உட்பட 5-6 வழக்கை போட்டு அவரை வந்து கைது பண்ணி கோயம்புத்தூர் ஜெயிலில் கொண்டு அடைச்சாங்க. ஆனால் வந்து இப்போ இது பெண் போலீஸை இழிவுபடுத்தினது இல்லை யாரையாவது இழிவுபடுத்தினதெல்லாம் சரின்னு நான் சொல்ல வரல, அது வந்து தப்பு தான். இருந்தாலும் ஜெயிலில் கொண்டு போய் கோயம்புத்தூரில் அடைக்கும் போது அவரை என்ன செல்லில் அடைச்சாங்க அப்படின்னா, அங்கே வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை அடைக்கக்கூடிய தனி செல்லில் கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்காங்க கோயம்புத்தூரில். இப்போ அதில் வச்சுருக்காங்களா, வெளியே விட்டாங்களே தெரியல, வெளியே வேறு செல்லில் மாற்றிருக்காங்களான்னு தெரியல. இவர் அங்கே தான் அடைச்சி வச்சுருந்ததாக சொன்னாங்க. அது வந்து கொஞ்சம் ஓவர், அதை அப்படி செய்யக்கூடாது. ஒரு அரசாங்கம் வந்து குற்றவாளின்னு சொல்லி கைது பண்ணுறீங்க, நீங்கள் அவருக்கு என்ன சட்டப்படி என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை நீங்கள் செய்யணும். ஆனால் அதை செய்யலை. அவருக்கு கையை போய் உடைச்சிருக்காங்க. அது என்ன உடைச்சிங்க அவர் கையை உடைச்சி அவரை வந்து கட்டு போட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து ஏதோ சித்திரவதை கொடுக்கணும், அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சிகரம் வைத்த மாதிரி தான் அவருடைய அலுவலகத்தில் ரைடு பண்ணி அவரை வந்து எல்லா நிலைகளை செய்கிற மாதிரி நினச்சி எல்லா நேரமும் பண்ணிட்டாங்க. கடைசி அவரை வந்து பெண் போலீஸ் வாகனத்தில் அவரை ஏற்றிட்டு போனாங்க திருச்சிக்கு. இது ரொம்ப அயோக்கியத்தனம் என்கிட்ட கேட்டிங்கன்னா. பெண் போலீஸ் வாகனத்தில் ஏற்றி பெண் போலீஸ்கிட்ட வந்து இவர் வந்து இதை கேட்டார், அவர் வந்து நம்பரை கேட்டார், ஃபோன் நம்பரை கேட்டார், அட்ரஸை கேட்டார்லாம் சொல்கிறது அயோக்கியத்தனம். நீ அந்த மாதிரி வாகனத்தில் ஏற்றினதே தப்புன்னு நான் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நாங்கள் பெண்களுடைய இதில் இன்னும் நிறைய பேர் இதுக்கு ஆதரவு வேறு பேசிட்டு அழைக்கிறாங்க. நான் வந்து பெண் சிங்கங்கள் மத்தியில் இதில் என்ன சிங்கம் அசிங்கம்னு இருக்குது. என்கிட்ட கேட்டால் அசிங்கம். அந்த பெண் போலீஸாக இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அசிங்கம் இது. ஒரு குற்றவாளியை கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு அக்யூஸ்டு, குற்றம் சாட்டப்பட்டவர், அவரை கூட்டிகிட்டு போகிறீங்க, அவருக்கு என்ன இது உண்டுமோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது தான் முறையாக இருக்கும். நாங்கள் பெண் போலீஸை வச்சு தான் கூட்டிகிட்டு போகணும்னா, நாளைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு புத்திர பாக்கியத்தை நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு வழக்கில் கூட்டிகிட்டு போகும்போது இதுவுமே கூட்டிகிட்டு போவீங்களா? இல்லை இதை போய் கூட்டிகிட்டு போவீங்களா? ஏதாவது செய்வீங்களா? அப்போ அதெல்லாம் வந்து என்னால் இப்போ அதை ஏற்றுக்க மாதிரி இல்லை. அது வந்து தப்பு, மிகப்பெரிய தப்பு. அது அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனதில் அதில் உடன்பாடு கிடையாது. அவருக்கு மேலே எடுத்த கஞ்சாவை கொண்டு வச்சு இதெல்லாம் பண்ணதெல்லாம் இது பழைய காலத்திலே செய்து விட்டாங்க. பழைய ஆட்சி காலத்திலே தமிழகத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. கஞ்சா எங்கே வேணாலும் கொண்டு வச்சு எடுக்கிற மாதிரி தான். கஞ்சா அவர் குடிகாரன்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன். அவர் வந்து சிகரெட் அடிக்கக்கூடிய ஆளுன்னு சொல்லுங்கள், சுமக்கர்னு சொல்லுங்கள், அதெல்லாம் உண்மை தான், எல்லாத்துக்கும் தெரிய தான் செய்யும். அதில் ஒன்றும் மறைக்க ஒன்றும் கிடையாது. ஆனால் கஞ்சா அவர் வந்து வித்தாருன்னு சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியல. கஞ்சா வச்சார், வித்தார், கதை பண்ணார், அதை நமக்கு அதை பொம்பளை பொறிக்குன்னு சொல்லுங்கள், அதை உள்ளே ஏற்றுக்கலாம். அதெல்லாம் நமக்கு ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அந்த கஞ்சா விஷயத்தில் வந்து எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இல்லை. இவங்க வச்சு ஒரு இதை பண்ணிங்க. அதுவும் பாருங்கள், 4 மணிக்கு 5 மணிக்கே கைது செய்து விட்டு 8 மணிக்கு கஞ்சா எடுத்தாங்களாம். எங்கே போய் எடுத்தாங்க? கைது பண்ணும்போது சோதனை நடத்தும்போது ஒன்றும் கிடைக்கலையா. அப்புறம் 8 மணிக்கு காரில் முளைச்சி வந்துச்சோ. இப்படிலாம் அவர் இதெல்லாம் பழி வாங்கிறதுக்காக வேண்டி செய்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று எனக்கு பார்வையில் அது ஒரு திசை திருப்பும் நாடகம் அப்படின்னு நான் பார்க்குறேன். 2 பாயிண்ட் எனக்கு இருக்குது. ஒன்று வந்து சவுக்கு சங்கரை வந்து பழி வாங்கணும். எதனால பழி வாங்குறது தான் உண்மையில் ஒரு பாயிண்ட்டு. பழி வாங்குறதுக்காக இதை செய்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னா, அவர் வந்து கையில் அங்கே கடிச்சு இங்கே கடிச்சு கடைசியில் யாரும் சொன்னார், உதயநிதி, அதாவது அவங்களுடைய இளவரசர் இருக்கார்ல, ஓங்கோல் இளவரசர் உதயநிதி கார்வை வந்து அவருடைய ரகசியங்கள், அவரை பற்றிய சில உண்மைகளை வெளியே சொல்ல ஆரம்பித்தார். சபரீசனையும் உள்ள நிறைய தகவல்களை சபரீசன் பற்றியதையும் இவர் வெளியே கொண்டு வந்துகிட்டே இருந்தார். இப்போ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வரும்போது அது மு.க. ஸ்டாலின் காரால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனால அது ஒரு பழி வாங்குறதுக்காக இதை வந்து இவங்க பயன்படுத்தி செய்துட்டு இருக்காங்கிறது ஒரு பாயிண்ட்டு. நீ பாருங்கள், கைது பண்ணும்போது இவங்க இப்படி பெண் போலீஸை வச்சு பண்ணாங்க வச்சாங்க ஒரு பக்கம்,
பெண்களையே சம்பளத்துக்கு கூட்டிகிட்டு வந்து விளக்கு மாற்ற வச்சு போராட்டம் நடத்த வச்சாங்க. அதில் கேலி கூத்தெல்லாம் வேற பண்ணாங்க. அது பொம்பளைங்க எதுக்கு வந்தீங்கன்னு தெரியல, யாருக்கா கண்டித்து போராட்டம் பண்ணீங்கன்னா தெரியல. வர சொன்னாங்க, விளக்கு மாற்ற கொண்டு வர சொன்னாங்க, வந்தேன்னு சொல்லு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அநாகரிகமான செயல். அதனால இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் சபரீசனை டச் பண்ணார், அவருடைய வண்டவாளங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்தார். அதனால அதுக்கு மிரட்டணும், இது ஒரு பாயிண்ட். அதனால பழி வாங்கினாங்க. ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா, அது என்னன்னா 3 ஆண்டு கால திமுக ஆட்சி எப்படிங்கிறது மக்களுக்கு பெரிய கோபம் தான். மிச்சம் வந்து எஞ்சினது கோபம் மட்டுமே. எந்த இதுலையுமே நீங்கள் அந்த யூனிட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் ரீடிங் எடுப்போம், அதனால மக்கள் பயனாளிகளுக்கு வந்து ரொம்ப லாபம், எல்லாம் வாயை கிளிய பேசிட்டு அறிக்கையெல்லாம் விட்டுட்டு நிறைவேற்றலை. கேஸு ஒரு சிலிண்டருக்கு நாங்கள் 100 ரூபா குறைப்போம், என்னத்தை குறைச்சாங்க, குறைக்கலை. கல்வி கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணுவோம், எந்த கல்வி கடனும் தள்ளு பண்ணாங்க, பண்ணலை. அதுக்கு பிறகு முன்னாடி பிரச்சாரத்துலலாம் சொல்லிட்டு அலைஞ்சாங்க, சாராய கடை நாங்கள் மூடுவோம் வைப்பெல்லாம் சொன்னாங்க, எங்கே மூடினாங்க, மூடலை. தமிழகம் முழுக்க வந்து மதுவை திறந்து வச்சு நிறைய பேருக்கு தாலி அறுத்துட்டு இருக்காங்க, தமிழச்சிக்கே தாலியை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் போதைப் பொருளை நல்ல புழக்கத்தில் விட்டு நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம். எல்லா பாட்டு மட்டத்துலையும் போயிட்டே இருக்குது. சிந்தட்டிக் ட்ரக்ஸு, அது இப்போ மெத்தபெட்டமைன் அப்படிங்கிறது சிந்தட்டிக் ட்ரக்ஸு, ரொம்ப லேட்டஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். கஞ்சா விட அதி பயங்கரமானது. அப்போ அதெல்லாம் இப்போ புழக்கத்தில், அதான் கட்சிக்காரனே அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மக்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பு, அதிருப்தியை ஏற்படுத்திகிட்டே வருது, நாளுக்கு நாள் வருது. 3 ஆண்டு ஆட்சி வந்து வாயால் வடை சூடக்கூடிய ஆட்சிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அந்த புரிதல் இருக்குது, கெட்ட பேர் நிறைய இருக்குது. அப்போ இதை இந்த பக்கமாக திருப்பி விடுறதுக்கு சவுக்கு சங்கரை வச்சு படம் காணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆளை கைது பண்ணிட்டு வண்டியில் போனார், இங்கே வந்தார், இங்கே ஆஜர்படுத்தினாங்க, இங்கே விசாரணை நடத்தினாங்க, இங்கே இதை செய்தாங்க, அதை செய்தாங்கன்னு சொல்லி விடிய சன் டிவி, சன் குரூப்பில் உள்ள தொலைக்காட்சிகள்லையும், அதே மாதிரி இந்த கலைஞர் தொலைக்காட்சிகள், இது மாதிரி இவங்களுடைய கொத்தடிமைன்னு மிச்சம் மீது இருக்க கொத்தடிமை எல்லா சேனலும் அவங்க கிட்ட தானே இருக்குது. அது பத்திரிகைகள் இதெல்லாம் அதை வந்து ஒரு முக்கியமான ஏதோ தலை போகிற நியூஸ் மாதிரி அதெல்லாம் போட்டு மக்களை திசை திருப்புற வேலையை பண்ணுறாங்கங்கிறது என்னுடைய கருத்து. இந்த 2 விஷயமும். இதில் வந்து நீங்கள் கேட்ட அடுத்த பாயிண்ட்டு, அந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, அவர் வந்து அவரை பற்றிய விஷயத்தில் வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர், அவ்வளோதான். சவுக்கு சங்கரம் ஒரு பத்திரிகையாளர் தான் அடிப்படையில். அவர் ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, ஒரு இன்டர்வியூ எடுக்கிறார், அவ்வளோதான். இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் வந்து அவமானப்படுத்தி, பெண் போலீஸை அவமானப்படுத்தி பேசினார்னா அதை அவர் போடாமல் இருந்திருக்கலாம், அந்த பாயிண்ட்டை கட் பண்ணி விட்டுருக்கலாம், ஏதாவது செய்திருக்கலாம். அது வேணால் போட்டது தப்புன்னு சொல்லலாம். ஆனால் கேள்வி கேட்டதே தப்புங்கிறது சென்னை ஹைகோர்ட். எனக்கு அது கேள்வி கூத்தா இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு அது வந்து அது ஏற்புடையதல்ல. ஒரு பத்திரிகையாளரை போய் நீ கேள்வி கேட்கக்கூடாது, உள்நோக்கத்தோட கேள்வி கேட்டீங்கன்னு சொல்லுது கோர்ட்டு சொல்லுது. சென்னை ஹைகோர்ட் அந்த மாதிரி ஒரு வியாக்கியானம் கொடுத்துருக்கு. அது எனக்கு உடன்பாடு இல்லை. இதில் அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து உள்நோக்கம் இல்லாமல் ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டான்னு சொல்லுங்க. ஒரு அஜெண்டா ஜேர்னலிசம், அது ஒரு அஜெண்டாவை மைண்டில் வச்சுக்கிட்டு அவரை ஏதாவது ஒரு வகையில் அவரை வந்து வம்பரை இழுத்து விடணுங்கிறதுனோட கேள்வி கேட்குறது, அவரை டென்ஷன் ஆக்கணும், அவரை குழப்பி போடணும், சம்மந்தம் இல்லாத கேள்வியெல்லாம் எது கேட்குறாங்க தெரியாதா? ஜேர்னலிசம் படிக்காமே வந்திருக்காங்க இவங்கெல்லாம். அப்போ அது வந்து அப்படி இல்லை. கேள்வி வந்து நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுட்டு போங்க, ஆனால் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் அதை கரெக்டாக செய்யணுங்கிறது. அண்ணாமலைக்கு மட்டும் அந்த பதில் சொல்லு, அவர் என்ன வேணாலும் கேட்டாலும் நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்கள், இல்லைன்னா தெரியாது சொல்லிட்டு போங்க. நீ கேள்வி கேட்குற அதே பத்திரிகையாளர் தான் இப்போ வந்து இங்கே வந்து நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி கேட்பாங்க, ஆனால் வந்து பதில் சொல்லக்கூடிய சவுக்கு சங்கர் தானே அதை பண்ணியிருக்கணுங்கிறத வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல மட்டும் வேற மாதிரி தராசாக வச்சுருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம். இவருக்கு மேலே இவரையும் வந்து கைது பண்ணியாச்சு, கடைசியில் கைது பண்ணி ஜெயிலில் போட்டாச்சு. அவருக்கு கைது பண்ண நடவடிக்கையிலையும் சரியாக பண்ணலை. அதை செய்த விதம் வந்து தப்பான ஒரு விதம் தான். கைது பண்ணணும்னு சொல்கிறீங்க, சரி கைது பண்ணுங்க, அப்புறம் அவர் வச்சு வெளியே போட்டாச்சு, அவராவது வரப்போகிறார், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு பொண்டாட்டிக்கிட்டு அதுக்கு இது முறையான தகவலை சொல்லாமல் அலைக்கழிச்சு டெல்லியில் போய் கைது பண்ணுறதுக்கு என்ன சார் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வந்து ஆஜராக போகிறாரு, அவ்வளோதானே நிலவரம். ஒரு ஏதோ பெரிய பயங்கரவாதியை போய் கண்டுபிடிச்ச மாதிரி ஜாபர் சாதி ஊராக சுற்றிட்டு நடந்தால் அன்னைக்கு அவரை கண்டுபிடிச்சி கைது பண்ணுறது துப்பு கட்ட போலீஸ் இவங்க. ஆனால் இவரை மட்டும் இங்கே போய் சென்னையில் டெல்லியில் போய் கைது பண்ணிட்டு வந்தாங்க, வந்து இதெல்லாம் பண்ணாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் ஒரு அடுத்த ஒரு நகர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைது பண்ணியாச்சு, இவரை ஜெயிலில் போட்டாச்சு, பெலிக்ஸையும் உள்ளே போட்டாச்சு. போன பிறகு சவுக்கு சங்கரை கைது பண்ணி ஜெயிலில் போடும்போது இல்லை அது சம்மந்தப்பட்ட விஷயம் வரும்போது இந்த இடதுசாரின்னு சொல்லக்கூடிய அந்த கும்பல் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் கூட வாய் திறக்கலை எனக்கு தெரிஞ்சு. எல்லாம் நல்ல நவ தோரங்களையும் பொத்திட்டு பேசாமல் இருந்தாங்க, வாயே திறக்கலை, அவருக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுக்கலை. என்ன இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளர் தானேங்கிற மாதிரியெல்லாம் அவங்க நினைக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது பண்ணும்போது அதுக்கு குரல் கொடுத்தாங்க.
அவருக்கு வந்து இவங்க எல்லாம் அதில் பல பேர் குரல் கொடுத்தாங்க, நேரடியாகவும் மறைமுகமாகவும் முதலமைச்சருக்கு கோரிக்கைங்கிற பேர்லையும். சுப உதயகுமார் திடீர்னு அந்த ஆள் உயிரோடு இருக்கிறதே நமக்கு இப்போ தான் தெரியுது. அந்த மாதிரி ஒரு கடிதாசி வந்து முதலமைச்சருக்கு போட்ட பிறகு தான் நமக்கே தெரியுது, ஓ இந்த ஆள் இன்னமும் இருக்காரு, ரைட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிச்சுது. அது அவர் வந்து முதலமைச்சர் அவர்களே நாங்கள் வந்து இந்த பாசிச அங்கேயும் கூட பாஜகவுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், பாசிச பாஜகவுக்கு கூட நாங்கள் சமரசம் செய்யலாமான்னு இருக்கோம். நீங்கள் சமரசம் செய்யுங்க, இல்லை நாசமாக போங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு துறைமுக வரதை கெடுத்து குட்டிச்சோராக்கி விட்டீங்க, இதை மாதிரி வேலையை தான் செய்யுங்க, சரி போட்டு அந்த ஒளிஞ்சு போட்டு இப்படி இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் எல்லாம் கூட அதிருப்தி தெரிவித்தாங்க. மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை மேலே அதிருப்தி தெரிவித்தாங்க. அவரும் கிறிஸ்தவ கன்வெர்ட் கிறிஸ்டின், அது மதம் மாறி போயிட்டு இவரும் ஒரு மதம் மாறின ஆளுங்கிறனால அவர் பண்ணாராங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் கேட்ட கோரிக்கையில் நியாயம் இருந்தது. ஜான் பெலிக்ஸை வந்து ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில் நீங்கள் அவனை வந்து அவரை கைது பண்ணது சரியில்லை, அவரை வந்து கைது பண்ணால் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் இப்படி 1.5 வருஷம் 2 வருஷமாக ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கும் நாளைக்கு இதே அவருக்கு அதுதான் பயம், நாளைக்கு எனக்கே இதே நிலைமை தானே, என்னை நீங்கள் கைது பண்ண மாட்டீங்கன்னு என்ன இது இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு கொந்தளிப்பு வச்சார். இது மாதிரி பலரும் வந்து இந்த கருத்தெல்லாம் சொன்ன உடனே அவரை வந்து சர்ச்சை மூலமாக சில அழுத்தங்கள், இந்த மிஷினரி கும்பல்கள் மூலமாக வந்த அழுத்தங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக வந்த உடனே இவங்க அடுத்த கட்டமாக ஒரு நகர்வு ஒன்று பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஃபெலிக்ஸுடைய மனைவி கிட்ட சொல்லி ஒரு மன்னிப்பு கடிதம் ஒன்று வெளியிடுங்க, அவள் மன்னிப்பு அறிக்கை ஒன்று வெளியிட்டீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தக்கவாறு நாங்கள் வந்து விடுதலை பண்ணிடுவோங்கிற மாதிரி. அது அப்படி தான் ஒரு டீல் வரும். நீங்கள் அந்த யாருக்கு குற்றம் சாட்டியிருக்கோமோ அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மேலே நீங்கள் ஒரு மறுப்பு கொடுங்க, ஒரு மன்னிப்பு கொடுங்க, இந்த மாதிரிலாம் போலீஸுக்கு தரப்புலேருந்து கேட்டு வாங்கி அதை வந்து வெளியிட வைக்கிறாங்க அப்படின்னாலே இது வந்து சரி, இதை வாங்கிட்டு நாங்கள் வந்து சரி இவர் இப்படி சொன்னதுனால நாங்கள் வெளியிடுறோம்னு சொல்லுவாங்க. எனக்கு பாருங்கள், அடுத்த ஹியரிங் ஏதாவது அடுத்து இவர் எப்படியும் ஜாமீன் கேட்டு எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. 1-2 நாளையில் பாருங்கள் அவங்க போய் அதை கேட்பாங்க, இந்த தமிழக அரசு சார்பிலேயே அதை விட்டுருவாங்க, அதோட ஒரு ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுவார். இதுக்காக வேண்டி அவங்கள ஒரு மறுப்பு கொடுக்க சொன்னாங்க. அவரும் மறுப்பு கொடுத்து அந்த அம்மா ஒரு மறுப்பு இதெல்லாம் அறிக்கையெல்லாம் வெளியிட்டு லெட்டர் பேரில் அதில் வந்து நாங்கள் இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அவர் பேசின அந்த பெண் போலீஸை இழிவுபடுத்தி பெண் போலீஸுகளை வந்து இழிவுபடுத்தினால எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அது சவுக்கு சங்கருடைய கருத்து, அது ரெட் ஃபிக்ஸுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த இதை நாங்கள் வெளியிட்டதுக்காக நாங்கள் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறோம் அப்படிலாம் கேட்டு அதில் அந்த வீடியோ கூட நாங்கள் இப்போ வந்து அதில் ப்ரைவேட்டுங்கிற இடத்துக்கு நாங்கள் மாற்றிட்டோம் யூடியூப் சேனலில், அது வந்து இப்போ பப்ளிக் பார்வையில் அது இல்லை, அது நிப்பாட்டி வச்சுட்டோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அதேமாதிரி முதலமைச்சருக்கும் ஒரு கோரிக்கை வச்சதாக சொன்னாங்க. இது எதுக்குன்னா இப்படிலாம் இதெல்லாம் இவங்களுடைய தப்பை வந்து அந்த வீடியோவை நிறுத்தினாலையும் அதே மாதிரி இதெல்லாம் பண்ணனால மன்னிப்பு கேட்டதுனால நாங்கள் வந்து அதை அப்போஸ் பண்ணல, அவருக்கு ஜாமீன் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க வெளியுறவு. இது வந்து இவ்வளோதான் இது என்ன பொறுத்த வரைக்கும். இவர் சவுக்கு சங்கரை இவர் கை விட்டுட்டாரு அப்படின்னு நான் நினைக்கல, இது ஒரு ட்ராமா, அதில் ஒரு எபிசோடு, இது வேறு வழி இல்லை. இந்த அரசாங்கத்துக்கு மேலே சவுக்கு சங்கருக்கு மேலே அவ்வளோ தூரம் பண்ணும்போது கண்டுக்கலை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சவுக்கு சங்கர் யாரை நம்பி போனார், யாருக்கு பின்னாடி போனார், எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி. இவரை தெருவு தண்டமே விட்டுட்டு போயிட்டார். சும்மா சம்பிரதாயத்துக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டு அதோட ஃபைல் க்ளோஸ், அவ்வளோதான். ஆனால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் மைனூட்டாக பார்க்கணும். இந்த இடத்துல சவுக்கு சங்கருடைய அந்த நிலைப்பாடு இல்லைன்னா அந்த அவருக்கு மேலே எடுக்கப்பட்ட அந்த அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய அந்த குண்டர் சட்டத்திலலாம் இப்போ கைது பண்ணி வச்சுருக்காங்க. இதை கண்டித்து யாருமே பெருசாக கண்டுக்கலை. ஆனால் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இதில் களம் இறங்கலை, இவருக்காக ஆதரவாக குரல் கொடுக்கலைங்கிறது உண்மை. ஏன் கொடுக்கலைன்னா, இவர் அந்த கைதாகிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட பிரதமரை இழிவுபடுத்திட்டு நடந்தார். 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி சல்லிப்பைங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். நேரடியாக சொல்லலை, அதை இன்டைரக்டாக கொண்டு வந்து கோர்த்து விட்டார். ஆனால் அந்த வார்த்தை தான், வாசகமே தான், சல்லிப்பைய அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு அந்த வார்த்தையை வந்து பிரதமருக்கு இப்போ மோடி அவர்களை கனெக்ட் பண்ணி அப்படி விட்டார். இப்போ பிரதமரை போய் மறைமுகமாக என்னென்னா பிரதமரை சல்லிப்பைன்னு சொல்கிறார் இந்த ஆள். அப்போ அந்த அளவுக்கு கேவலமாக விமர்சனம் பண்ணுற பாஜகவுக்கே ஒரு பெரிய ஆள் அப்படின்னா அது பிரதமர் நரேந்திர மோடி தான். அவர் ஒரு பிதாமகனாக எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அவரை இவ்வளவு கீழ்த்தரமாக இழிவுபடுத்தி பேசிட்டு எடுத்தீங்கன்னா அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்காரு. அவருக்காக எப்படி குரல் கொடுக்க முடியும்? அதனால் அண்ணாமலை அதை பற்றி கவலைப்படாமல் விட்டுட்டார், கண்டுக்காமல் விட்டுட்டார். அவர் இன்னொன்று அண்ணாமலையும் ஒரு இழிவுபடுத்தி தான் கிடந்தார். சமீபத்தில் கொஞ்சம் அதை அடக்கி வச்சுட்டு இருந்தார், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில். அதில் பிரதமரை இழிவுபடுத்தி இவர் பேசினதை யாரும் ஏற்றுக்கலை, அண்ணாமலை அவர்களும் ஏற்றுக்கலை. அதனால் அவர் அதை பற்றி கவலைப்படல, கண்டுக்கலை. அவர் மட்டும் இவர் வந்து சவுக்கு சங்கருக்கு அவருக்கு மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை கண்டித்து அவர் மட்டும் கொஞ்சம் குரல் கொடுத்து ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா இந்த அளவுக்கு குண்டர் சட்டத்திலேயாவது அவரை கைது பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும், கொஞ்சம் பம்ம ஆரம்பிச்சிருக்கும் அந்த கவர்மெண்ட். ஏன்னா அந்த திராவிடிய மாடல் அரசாங்கம் பயப்படுற ஒரே ஆள் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு மட்டும்தான். வேற யாரை பற்றி அவங்க கவலைப்படுற மாதிரி இல்லை. இவர் ஏதாவது பண்ணினார்னா அதுக்கு மட்டும் கொஞ்சம் அமுங்குறாங்க, கொஞ்சம் அடங்குறாங்க.
இல்லை அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுறாங்க. இதுதான் நம்மளுடைய புரிதல். அந்த அடிப்படையில் சவுக்கு சங்கர் கொஞ்ச நாள் கழித்து வருவார். இப்போ எல்லாம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு சவுக்கு சங்கரை வந்து குரல்களே நெரிக்கலாம். உங்களுக்கு குடும்பத்தை விமர்சனம் பண்ணுறாரு, சில உண்மைகளை சொல்கிறாருன்னா அதுக்காக வேண்டி நீங்கள் நெரிக்கலாம். ஆனால் இன்னும் நிறைய சவுக்கு சங்கர் வரதானே செய்வாங்க, வரமாட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னொன்று அந்த ஆளே திருப்பி வெளியே வந்த பிறகு மட்டும் என்ன பண்ணுவீங்க? என்ன வருஷக்கணக்கில் உள்ள வைக்க போகிறீங்க? கொஞ்ச நாள் இருக்க போகிறாரு, அப்புறம் நீங்கள் வெளியே விட்டு தான் ஆகணும். அதுக்கு மேலே ரொம்ப நாள் வைக்க முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு வர போகிறாரு, வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் உங்களை இன்னும் கொஞ்சம் களை பிடுங்குவார். வேற என்ன செய்வார்? இந்த கோபத்தை காணிக்கிறதுக்கு, ஆத்திரத்தை தீக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் விகரஸாக வேலை பார்ப்பார். ஆனால் நல்ல காரியம் தான், நல்லது நடக்குதுன்னு வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ ஓகே சார், நம்முடைய அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்தை எவ்வளோ தூரம் பயந்துட்டீங்க, ரொம்பவே நன்றிங்க சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.